நான் வச்ச மீன் குழம்பு இது சும்மா கம கமன்னு இருக்குதே. டேஸ்ட் அள்ளுது. என்னங்க 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 நான் வச்சிருக்க மீன் குழம்பு உங்களை மீண்டும் மீண்டும் சாப்பிடுற அளவுக்கு ஆசையை தூண்டும். சும்மா செம்ம டேஸ்டா இருக்கு. என்னாச்சு வாங்க, நீங்க மட்டும் டேஸ்ட் பண்ணி வச்சுக்காங்க, அப்படியே மைங்க விழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு அசத்தலா இருக்கு, செம்மையா இருக்கும். வா, ஏதாவது தீய வச்சுக்கிட்டு இருக்கதே ஒரு வேலையா இருக்கு. இன்னைக்கு என்ன தீய வச்சாலும் நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், காதலே வாங்காம நின்றுட்டு இருக்க. இவன் எதை பார்த்து ஷாக்காரா? ஐயோ, நீ சமைச்சது நீயே சாப்பிட்டு போயிட்டியா? ஐயோ, இது கொலை கேஸ் ஆச்சா? போலீஸ்ல சொன்னா கூட நம்ப மாட்டாங்களே. போகும்போது கூட என்ன கோர்த்து விட்டு போறாளே. பிரசாத், இங்க வா, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். சொல்றி, என்ன பேசணும்? நீ வாரம் குடிக்கிறல்ல, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ற? அதுவா, என்ன ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் செலவாகும். அது 5 வருஷத்துக்கு சேர்த்து வச்சா ஒரு கார் வாங்கியிருக்கலாம். ஓ அப்படியா? சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீ வாரம் குடிக்கிறல்ல, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுற? நான் குடிக்கிறதே இல்லையே. அப்போ நான் பாருங்க. ரெண்டு நாளா உன்கிட்ட பேசாம இருக்கேன், தெரியுதா உனக்கு? தெரியுது. அதுக்கு என்ன சொல்லலான் இருக்க? தேங்க்யூ. எங்க ரொம்ப நேரமா தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஓ சரி, அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். நேராக குமரன் மெஸ்ஸை போயிட்டு அங்கே எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி சாப்பிட்டுருப்பேன். வரும்போது அப்படியே உனக்கு ஒரு கொத்து பரோட்டா வாங்கிக்கிறேன். அப்படியே ஒரு ½ கிரில் வாங்கிக்கவா? போதும். சரி, ஓகே. சரி, வேற ஏதாவது வேணுமா? அது போதும், அது போதும். ஓகே. டேப்லெட் வாங்கணுமா? டேப்லெட் எதுக்கு? ஆமாம்ல, அது எதுக்கு? பிறந்த நாள் அதுமா துணி மச்சினுக்கிற ட்ரீட் கொடுப்பேன்னு பார்த்தா கம்மன் போயிடு. நானே சமகான்ல ட்ரெஸ் எல்லாம் புதுசா 4 வாங்கி இருக்கியாமே. ஆமாடா, பர்த்டே ட்ரெஸ் காட்டு. இந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். நல்லாக்கா? அங்கங்க கிழிஞ்சிருக்கு, கற்குனியா? இன்னொரு ட்ரெஸ் எடுத்து காட்டு. இது காலைல போட்டுட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. ரெடி? இது பார்க்க எப்படி மாறுது? இந்த புள்ளிங்க எல்லாம் போடுவாங்க பத்தியா? சிங்கிச்சாங்கல. ஏய் நில்றி. மணி என்ன? 6:30. வெளியே போனா எத்தனை மணிக்கு வருவேன்? 5:30. 5:30ங்க. இப்படி வெளியே போறப்பெல்லாம் லேட்டா வந்தா யாரு சமைக்கிறது? நான் எப்ப சாப்பிடுறது? பஸ் லேட் ஆயிடுச்சு, இனிமேல் இப்படி ஆகாம பாத்துக்கிறேங்க. அடக்கி நிறுத்து. இதுதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. உள்ள போய் காஃபி போடுப்போ. அவ்வளவுதான். இதே மாதிரி பேசுறோம், மிரட்டிடுறோம். இன்பா, காஃபி வேணுமா? சீக்கிரம் போட்டு ரூமுக்கு எடுத்துடா. உள்ளே போ. பரம்பரையா நடந்துட்டு வர சம்பிரதாயத்தை என்னால மாற்ற முடியாது. I think love should be everlasting. கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற வரைக்கும் கிடையாது. தினம் தினம் லவ் பண்ணணும். 20 வருஷம் ஆனாலும் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும். என்ன தாண்டி வேணும் உனக்கு? சூரிய மாதிரி என்னைக்காவது லவ் பண்ணிருக்கேன்னா அதுக்கு நீ ஜோதிகாவா இருந்திருக்கணும். என்ன குட்டு இங்க நின்று இருக்க? பஸ் ஏறதுக்காக நிக்கிறேன்டா. அதுக்கே அங்க நிக்கிற? நடு ரோட்ல போய் நில்ல, அப்பதான் இன்னும் நல்லா ஏறும். ஏய், என்னடி பண்ற? பார்த்தா தெரியல, வீடு போயிட்டு இருக்கேன். என்னால நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியல. வந்து ஹெல்ப் பண்ணலாம் போல, பாத்திரம் கழுவ சொல்லிட வேண்டியதுதான். நீ கூட்டு, நான் திரும்பி படுத்துக்கிறேன். அட உங்க அப்பா மகனே பக்கவோட வாயா. ஒரு நிமிஷம். அடுத்த ஜென்மத்திலே நானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும். நான் எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்?
ஹைட்டா இருக்கணுமா, ஷார்ட்டா இருக்கணுமா, குண்டா இருக்கணுமா, குட்டையா இருக்கணுமா, ஸ்வீட்டா இருக்கணுமா, கியூட்டா இருக்கணுமா, ஹேர் லாங்கா இருக்கணுமா, இல்ல ஷார்ட்டா இருக்கணுமா? நீ புருஷனா இருக்கணும், நான் பொண்டாட்டியா இருக்கணும். இப்ப மட்டும் எப்ப இருக்கீங்களா? இந்த ஜென்மத்திலே அப்படிதான் இருக்கீங்க. இதுல இன்னொரு ஜென்மம் வேற வேணுமா? ஊருக்கே நீங்க நெருப்பா இருந்தாலும் வீட்டுல உங்க படுத்து என்னம்மா என்ன லஞ்சு? லஞ்ச் நான் செய்யல. முறுக்கா? இல்ல இது ஸ்நாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? இல்லையே. அப்புறம் இங்க எடுத்துட்டு மேல போற? எனக்கு தான் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு. இது உனக்கா? போதுமா? இல்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கியா? இப்ப லஞ்ச் இல்ல. இது சாப்பிட்டு நான் வந்துடுறேன். லஞ்ச் பண்ணி நீ பண்ணிடுறேன். பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சாப்பிட்டு வந்துடுறேன். லஞ்ச் பண்ணிடு. சாப்பிட்டு வர வரியா? எனக்கு பானிபூரி சாப்பிடும் போல இருக்குடா, வாங்கி தெரியா? இந்த பாரு ராசி, பொம்பளை பிள்ளை நல்லா ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடணும். எல்லாம் சாப்பிடலாமா? நல்லா ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டா சாப்பிட வேணாமா? ஓ அப்படியா சார்? சரி, பா கடைக்கு போய் 1 கிலோ பாதாம், 1 கிலோ முந்திரி, 1 கிலோ திராட்சை வாங்க போ. ராசி, முக்கில் ஒரு பையா சூப்பரா பானிபூரி வச்சிருக்கான். பாப்பி சாப்பிடுவோம். வண்டியில ஏறு. டீ எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. எப்பயாச்சும் நல்லா இருந்தா ஓகே, எப்பயுமே நல்லா இருந்தா என்ன சொல்றது? ஏங்க பக்கத்து வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரே சண்டை போல. என்னன்னு கேட்டு வாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நம்மளுக்கு எதுக்கு? 1000 இருக்குன்னா 500 எடுத்துக்க வேண்டியது. ஆமா சண்டை போடுவாங்க. எங்க ஜாதகம் பார்க்க போனீங்கல்ல, என்ன சொன்னாங்க? மீனா, நீ ஒன்று சொல்லு மீனா. நான் செத்து போயிட்டேன், நீ என்ன மீனா பண்ணுவேன்? என்னைய அப்படி சொல்லிட்டேன், நானும் செத்துருவேயா? அதை தாண்டி அவரும் சொன்னாரு, சனி நீ செத்தா கூட அது உன்னை விடாது அப்படின்னு. பூனா பூனா, அங்க பாரு, அந்த பொண்ணு செமையா இருக்கு பூனா, நல்லா அழகா இருக்கு பூனா. அங்க பாருப்பா. கல்யாணம் ஆன 6 வருஷத்துல என்னைக்காவது என்னைய அழகா இருக்குன்னு சொல்லிருக்கியா? லவ் பண்ணும்போது சொன்னேன். பூனா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நான் என்ன காரணம்? கல்யாணம் ஆன 2வது நாளே நீ என்கிட்ட வந்து என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? பொய் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டியே. அப்புறம் நான் எப்படி பூனா பொய் சொல்றது? அப்ப லவ் பண்ணும்போது நான் அழகா இருக்கேன்னு போய் சொல்ல கல்யாணம் பண்ணியா? அது மட்டும்தான் பொய் நினைச்சியா? நான் சொன்னது பூராமே பொய் தான் பூனா. சரி, நான் சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்ப சொல்லு. வாபஸ் வாங்கிட்டியா? இப்ப சொல்றேன் நான் என் ட்ரெண்டிங் டைலாக. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஏன்னா நீ அழகாவே இல்லை.